ஹாய் மக்களே! என் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ரெசிபி இவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க கம்மங்கூழ் குடிச்சிருப்பீங்க, கம்பு தோசை சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா எதையாவது இத உங்க பிள்ளைகளுக்கு குடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. இந்த ஐஸ்கிரீம குடுத்து பாருங்களேன், மறுபடியும் வேணும்னு கேட்பானுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருந்தது. ரிச்சா இருந்தது மக்களே! இதில நான் சொல்லியிருக்க எல்லா இன்கிரீடியன்ட்டுமே நீங்க கம்பல்சரியா யூஸ் பண்ணணும். எல்லா மெஷர்மென்ட்டுமே உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா குடுத்துருக்கேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 1/4 கப் அளவு கம்ப வந்து நான் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு இது குக்கர்ல ஆட் பண்ணிக்கலாம். மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு, நீங்க வந்து ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஹெல்த்தியா ஒரு ஸ்வீட் ட்ரை பண்ணணும்னா, நீங்க தாராளமா இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணலாம். இந்த கிரியேட்டிவான இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இப்போ கம்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா நல்லா நீங்க வாயில 2, 3 போட்டு பார்த்தீங்கன்னா, நல்லாவே சாஃப்ட்டா இருக்கும். இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இத நல்லா இந்த தண்ணிலாம் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு, நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறுன பிறகு இத ஒரு பிளெண்டர்ல வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாம, இத அப்படியே ஒரு 2, 3 நிமிஷம் போல நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு தான் பிளெண்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நம்ம இந்த நட்டி ஃப்ளேவர் வரணுங்கிறதுக்காக நான் இந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்க ஒரு வேளை இந்த கொரகொரப்பா வேண்டாம், மையா வேணும்னு நெனச்சீங்கன்னா கூட, கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா மையா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணாலுமே இது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். இது கூடவே 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம கம்பு வந்து 1/4 கப்பு தான் எடுத்தோம். பால் வந்து 1 கப்பு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இத ஆட் பண்ணிட்டு, இது கூட ஃப்ரெஷ் கிரீம் வந்து 1/4 கப் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கண்டென்ஸ்டு மில்க் இல்ல மில்க் மேய்டு சொல்லுவாங்கல்ல, அது வந்து 1/4 கப்ல பாதி. இது வந்து நல்லா ஸ்வீட்னஸ் குடுக்கும். அதனால கொஞ்சமா தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளேவருக்காக ஒரு ஏலக்காவும், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரையும் ஆப்ஷனல் தான். நீங்க நாட்டு சர்க்கரை வேண்டாம்னு நெனச்சீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அந்த கண்டென்ஸ்டு மில்க்ல உள்ள ஃப்ளேவரே, அந்த ஸ்வீட்னஸே போதும் அப்டின்னா, இத வந்து நீங்க தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இத நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு திக்கனா இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ இத வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஐஸ்கிரீம் வந்து உங்களுக்கு கிரீமினஸ்ஸா வேணும், கிறிஸ்டல்லாம் ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் இதுக்கு வீடியோட எண்டுல வந்து ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இத வந்து நல்ல ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரீசர்ல வந்து ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. 3 மணி நேரம் ஆயிட்டு ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து நமக்கு ஐஸ் கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகலாம். ஆனா வந்து கொஞ்சம் அடியிலலாம் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. மேல வந்து ஃபார்ம் ஆகல. இப்ப இத அப்படியே மறுபடியும் அந்த ஜூஸர்ல போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணிட்டு, நீங்க மறுபடியும் அதே கண்டெய்னர்ல ஊத்திருங்க. நம்ம வந்து இதுல வேற எந்த பொருளுமே ஆட் பண்ணல. அந்த தேவையில்லாத இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் எசன்ஸ் இந்த மாதிரி எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. நீங்க கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் ஆட் பண்ணீங்கன்னா, நல்லா கிரீமினஸ் குடுக்கும். இது வந்து நம்ம நேச்சுரலா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி, நான் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் நான் தவிர்த்துட்டேன். இதனால வந்து நமக்கு கண்டிப்பா வந்து கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆக தான் செய்யும். இத வந்து இப்போ ஒரு அலுமினியம் ஃபாயில்னா பிளாஸ்டிக் விராப் ஏதாவது இருக்கும்ல, அத வந்து இந்த ஐஸ்கிரீம்ல படுற மாதிரி நல்லா உள்ள நல்லா பிரஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு லிட்ட போட்டு மூடி ஃப்ரீஸ் பண்ணுங்க. இதனால அந்த மேல வந்து ஐஸ் லேயர் வந்து ஃபார்ம் ஆகுறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ இத வந்து நான் ஓவர் நைட் ஃபுல்லாவே ஃப்ரீஸ் பண்ண வச்சுட்டேன். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நம்ம இந்த விராப்ப வந்து ரிமூவ் பண்ணிட்டு பார்க்கலாம். இது வந்து நல்லாவே கட்டியா தான் இருந்தது மக்களே. ரொம்ப இந்த ஐஸ் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க இத என்ன பண்ணுங்க, உடனே ஸ்கூப் பண்ணாம ஒரு 2 ஒரு ஒரு 10 நிமிஷம் போல அப்படியே வெளிய வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகும். 10 நிமிஷம் கழிச்சு காட்டுறேன் பாருங்க, எந்த அளவுக்கு மெல்ட் ஆயிருக்குன்னு. நம்ம இந்த ஸ்பூன்ல எடுக்கும்போது நல்ல கிரீமினஸா வந்துருச்சு. உங்களுக்கு ஒரு வேள அர்ஜென்ட்டா நீங்க அப்படியே சாப்பிடணும்னு நெனச்சீங்கன்னா, மறுபடியும் இத வந்து அந்த பிளெண்டர்ல போட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்ல கிரீமினஸ்ஸா வந்துரும் மக்களே. நீங்க செஞ்சு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுவீங்க. உங்களுக்கு கட்டியா இருந்ததுன்னா இந்த ஸ்டெப்ப நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். அப்படியே ட்ரெடிஷ்னலா இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் ஒரு மண்பானைக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா இதோட கிரீமினஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இது வந்து கம்பமுல்ல தான் நம்ம செஞ்சோங்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமா இருந்தது. அந்த டேஸ்ட் வந்து நல்லா சூப்பரா அந்த ஐஸ்கிரீமே தோத்து போயிரும். அந்த அளவுக்கு இருந்தது. என்னோட ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது, பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட கமெண்ட் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.